ஆனால் அவருடைய நண்பர் ரொம்பவே நேர்மையுடன் நடந்து கொண்டார். அப்படின்னா சரி, நானும் என்னோடய ஒய்ஃபும் சில பொருட்கள் வாங்கலாம் தான் இங்கே வந்தோம். அதனால் நாங்கள் இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு வரோம். அவர்களிடம் விடைபெறும் விதமாக சொன்ன ஹரிஷ் சந்தனாவின் கையை பிடித்து கொண்டு கதவை நோக்கி நடந்தான். அங்கிருந்த எல்லோரும் இப்போது ஹரிஷை பிரமிப்புடன் பார்த்தார்கள். இதை சொல்லப்போனால் அவர்கள் எல்லோருமே அவனை பின்தொடர விரும்பினார்கள். அங்கிருக்கும் கடைகளில் அவன் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் அது நிச்சயமாக சாதாரணமான ஒன்றாக இருக்காது என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் ஹரிஷோ அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வர விரும்பினான். அப்போதுதான் அவனும் சந்தனாவும் சுதந்திரமாக சுற்றி பார்க்க முடியும் என்று நினைத்தான். ஹரிஷும் சந்தனாவும் கடையை விட்டு வெளியே போனதைக் கண்டு உமாநாத் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். அதே நேரம் ஒரு வகையில் அவருக்கு ஏமாற்றமாகவும் இருந்தது. ஹரிஷின் திறமையின் அளவு என்ன என்பதை இன்று அவர் நேரடியாகவே பார்த்துவிட்டார். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அதனால் தன்னுடைய மகளை அதற்குள் கொண்டு போக அவருக்கு சுத்தமாக விருப்பமில்லை. அக்ஷராவின் மனது ஹரிஷின் பக்கம் சாயாமல் இருக்க வேண்டும் என்று அவர் மனதிற்குள் வேண்டிக் கொண்டார். அக்ஷராவின் இயல்பிற்கு செல்வா பொருத்தமானவனாக இருப்பான் என்று நினைத்தவர் எப்படியாவது அவளின் மனதை மாற்றி செல்வாவிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்தார். ஹரிஷும் சந்தனாவும் கடையை விட்டு வெளியே வர அக்ஷராவும் செல்வாவும் அவர்களுக்கு பின்னாலேயே வந்தார்கள். அதை கவனித்த ஹரிஷ், என்னாச்சு அக்ஷரா, இன்னும் ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா என்று கேட்டான். இன்றைக்கி நீங்கள் பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ். அதுக்காக இன்றைக்கி நைட் நான் உங்களுக்கு டின்னர் வாங்கி தரலாமா? கேட்ட அக்ஷரா கண்களில் ஆர்வம் மின்ன ஹரிஷை பார்த்தாள். உண்மையில் அவள் ஹரிஷுடன் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். சாரி அக்ஷரா, நானும் சந்தனாவும் வேறு சில பிளான்ஸ் வச்சுருக்கோம். நாம் இன்னொரு நாளைக்கு சாப்பிட போகலாமே? ஹரிஷ் லேசான சங்கடத்துடன் அவளுடைய அழைப்பை மறுக்க அக்ஷராவின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. டெவில் கேங் அமைப்பினுடைய தலைவிக்கு பிறந்தநாள் வருவதால் அதற்காக அவன் சில பரிசு பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது. அதனால்தான் அக்ஷராவின் அழைப்பை அவன் நிராகரித்தான். இன்னொரு பக்கம் செல்வாவுக்கோ ஹரிஷின் மீது தோன்றிய கொஞ்ச நஞ்ச பொறாமையும் மறைந்து அவனை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் தோன்றியது. தன்னுடைய ஆசிரியரையே மதிக்கும் இடத்தில் இருக்கும் ஒருவன் நிச்சயம் திறமைசாலியாகத்தான் இருப்பான் என்று அவன் நம்பினான். அதனால் ஹரிஷின் ஆலோசனை பெறுவது தன்னுடைய ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைத்தவன் அதை எப்படி ஹரிஷிடம் கேட்பதென்று தெரியாமல் தயங்கி நின்றான். அப்போது ஹரிஷிடம் நெருங்கி வந்த சந்தனா, ஹரி, நைட்டு நமக்கு அப்படின்னா பிளான் இருக்கு என்று மெதுவான குரலில் கேட்டாள். நான் இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு கடையை பார்த்தேன் பேபி. அதில் நிறைய வித்தியாசமான பொருட்கள் தெரிஞ்சது. அங்கே எனக்கு தேவையான சில பொருட்கள் கிடைக்கும்னு தோணுது. வேலை மட்டும் செட் ஆச்சுன்னா நான் அதை வாங்கலான்னு நினைக்கிறேன் என்று ஹரிஷும் அதே ரகசியமான குரலில் கூறினான். அவன் அங்கு பொருட்கள் வாங்குவதை பற்றி மற்றவர்கள் தெரிந்து கொள்வதை ஹரிஷ் விரும்பவில்லை. ஆனால் ஹரிஷ் சொன்னது அவனுக்கு பக்கத்தில் நின்று இருந்த செல்வாவிற்கு நன்றாகவே கேட்டது. ஹரிஷ், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா நானும் உங்கள் கூட வரலாமா? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் முன்னாடி நடந்ததுக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். நான் அதை வேணும்னு பண்ணலை. உண்மையாகவே அந்த பொருளோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். அதுக்காக தான் என்னோடய டீச்சரை கூப்பிட்டேன். ப்ளீஸ் அதுக்காக என்னை வேண்டான்னு சொல்லிட்டாதீங்க. செல்வா உண்மையான ஆர்வத்துடன் கேட்டான். தனக்கு தெரியாததை சங்கடப்படாமல் கேட்டு தெரிந்து கொள்ளும் குணம் எப்போதுமே செல்வாவிடம் இருந்தது. அதை பார்த்துதான் கேப்ரியல் அவனை தன்னுடைய மாணவனாக தேர்ந்தெடுத்தார். செல்வாவின் முகத்தில் தெரிந்த ஆர்வத்தை புரிந்து கொண்ட ஹரிஷ், சரி, உங்களுக்கும் ஏதாவது சுவாரஸ்யமாக கிடைக்குதான்னு பார்ப்போம் என்று தலையை ஆட்டிவிட்டு அவர்கள் மூவரையும் அழைத்து கொண்டு அந்த வீதியின் மறுபக்கத்திற்கு நடந்தான். ஹரிஷ் உள்ளே வரும்போது பார்த்து வைத்த அந்த கடை தெரிய 4 பேரும் அதற்குள் நுழைந்தார்கள். அந்த கடைக்குள் நுழைந்ததுமே அதற்கு அருகில் இருந்த மற்ற கடைகளுக்கும் இடையில் இருந்த வித்தியாசம் நன்றாகவே தெரிந்தது. இங்கு கலைப்பொருட்களுக்கு பதிலாக பழங்கால ஆயுதங்கள், கத்திகள், கேடயங்கள், வாள்கள், தலைக்கவசங்கள் என்று பார்க்கவே வினோதமாக இருந்தது. அதில் சில ரொம்பவும் அரிதானவை. அதில் இருந்த சில ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் இதற்கு முன்பு பார்த்தது கூட இல்லை. ஹரிஷ் அது ஒவ்வொன்றையும் ஆர்வமாக பார்க்க தொடங்கினான். அந்த கடையின் சொந்தக்காரர் கவுண்டரில் சாய்ந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு பொருளாக பார்த்து கொண்டே வந்த ஹரிஷின் பார்வை அங்கு ஓரமாக சாய்த்து வைக்கப்பட்டிருந்த ஒரு துருப்பிடித்த பழங்கால வாளின் மீது விழுந்தது. ஹலோ சார், நான் அந்த வாளை எடுத்து பார்க்க விரும்புகிறேன் என்ற ஹரிஷ் தூங்கிக் கொண்டிருந்த அந்த மனிதரை எழுப்புவதற்கு ரொம்பவே சிரமப்பட வேண்டியிருந்தது. அந்த கவுண்டரை பலமுறை தட்டிய பிறகுதான் அவர் மெதுவாக எழுந்தார். அந்த வாள் 40,000 ரூபா. எழுந்த கடைக்காரர் கொட்டாவி விட்டபடி கூற, எதுக்கு 40,000 ரூபா? அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த வாளை எடுத்து பார்க்க வேண்டாமா?
செல்வா ஆச்சரியத்துடன் கேட்டான். அதுக்கெல்லாம் இங்கே பெர்மிஷன் கிடையாது. இங்கே இருக்கிற பொருள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா என் டைமை வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பிக்கிட்டே இருங்க. அந்த கடைக்காரர் சிடுசிடுவென்று பேச, என்ன நீங்கள் கஸ்டமர்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நீங்கள் இப்படி பேசினா யார் உங்கள் கடைக்கு வருவாங்க என்று பதிலுக்கு செல்வா கொஞ்சம் கோபத்துடனே கேட்டான். அதற்குள் செல்வாவை பார்த்த ஹரிஷ் அவனை அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். பின்பு அந்த கடைக்காரரிடம் திரும்பி, சரி 40,000 ரூபா தரேன் என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்த கடைக்காரர், இல்லை இப்போ என் மனசு மாறிடுச்சு, நீங்கள் அதுக்கு 80,000 ரூபா தரணும் என சட்டென்று பேச்சை மாற்ற அக்ஷராவும் சந்தனாவும் கோபத்துடன் அவரை பார்த்தனர். என்ன நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இப்போ தான் 40,000 ரூபா சொன்னீங்க, அதுக்கு நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம், திரும்பவும் இப்போ விலையை டபுள் ஆக்குறீங்க என்று அக்ஷரா எரிச்சலுடன் கேட்டாள். அக்ஷரா சொல்கிறது சரிதான், நீங்கள் நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட சரியில்லை. ஹரி, முதல்ல நாம் இங்கிருந்து போகலாம். சந்தனாவும் தன்னுடைய பங்குக்கு அவனை பிடித்து இழுத்தாள். ஆனால் ஹரிஷ் அந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகரவில்லை. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை, என் பொருளோட அருமை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நான் அதை கொடுப்பேன். உங்களுக்கு வாங்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம், இங்கே யாரும் உங்களை பிடிச்சு நிறுத்தலை என்று இப்போதும் அந்த கடைக்காரர் அலட்சியமாகவே பேசினார். சரி 70,000 ரூபா தரேன் ஹரிஷ் பட்டென்று கூற, ஹரிஷ் என்ன பண்ணுறீங்க என்று அக்ஷராவும் ஹரி என சந்தனாவும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியுடன் அவனை கூப்பிட்டார்கள். அவர்கள் அந்த கடைக்காரரிடம் ஹரிஷ் தெரிந்தே ஏமாறப்போவதாக நினைத்தனர். செல்வாவோ எந்த உணர்வும் இன்றி வெறுமையாக ஹரிஷை பார்த்தான். நீ எதுக்காக இந்த வாழ் தான் வேணும்னு கேட்குற? இப்போது ஒரு கூர்மையான பார்வையுடன் கடைக்காரர் ஹரிஷை கேட்க, அதே கேள்வியுடன் மற்ற மூவரும் அவனையே பார்த்தனர். ஹரிஷ் பதில் சொல்வதற்காக வாயை திறந்தான். ஹரிஷ் அமைதியாக அந்த வாளை பார்த்தான். ஒரு வகையில் நீங்கள் சொன்ன விஷயத்துக்காக தான், உங்களோட வாள் திறமையானவங்களுக்கு தான் போய் சேரணும்னு சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி இந்த வாள் எனக்கு பொருத்தமாக இருக்கும்னு தோணுது. ஹரிஷ் நிதானமாக பதில் சொன்னான். அந்த கடைக்காரர் அதன் பிறகு நீண்ட நேரம் ஹரிஷை உற்று பார்த்தார். பின்பு நிதானமாக சென்று அந்த வாளை எடுத்து வந்து கவுண்டரில் வைத்தார். அக்ஷராவும் செல்வாவும் அந்த வாளை கவனித்து பார்த்த பிறகு அவர்கள் முகங்களில் சற்று ஏமாற்றம் தெரிந்தது. அந்த வாள் எதனால் செய்யப்பட்டது என்பதை கூட அவர்களால் சொல்ல முடியவில்லை. இன்னொரு பக்கம் பழங்கால பொருட்கள் பற்றி எதுவும் தெரியாததால் சந்தனாவிற்கு அந்த வாளை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளாமல் அந்த வாளின் பக்கத்தில் சென்ற ஹரிஷ் அதனை விரல்களால் தட்டினான். உடனே அதிலிருந்து வித்தியாசமான சத்தம் எழுந்ததுடன் அந்த சத்தம் அடங்க நெடுநேரமானது. இது ஒரு நல்ல வாள், நான் இதை எடுத்துக்கிறேன் சொன்ன ஹரிஷ் தன்னுடைய பிளாக் கார்டை எடுத்து டேபிளின் மீது வைத்தான். அந்த கார்டை பார்த்ததும் செல்வாவின் முகம் மாறியது. ஹரிஷின் லெவல் என்ன என்பது இப்போது அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. அவசரப்பட்டு அவனை குறைவாக எடை போட்டு விட்டோம் என்று நினைத்தவன் அதற்காக மனதிற்குள் வருந்தினான். ஹரிஷ் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த கடைக்காரர், வாளை நீ தேர்ந்தெடுக்காத, அந்த வாள் தான் உன்னை தேர்ந்தெடுக்கணும் என்று ஆழ்ந்த குரலில் சொல்லிவிட்டு ஒரு நீளமான மரப்பெட்டியை வெளியே இழுத்து அந்த வாளை அதற்குள் வைத்து பத்திரமாக மூடினார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஹரிஷ் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஒரு வகையில் அவர் செய்யும் எல்லாமே அவனுக்கு சுவாரஸ்யத்தை கூட்டுவதாக இருந்தது. நான் தான் சொன்னேன்ல, இந்த வாள் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கிட்டோன்னு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்றவர் பெட்டியை ஹரிஷின் பக்கம் தள்ளினார். பின்னர் பழையபடி தன்னுடைய சேரில் உட்கார்ந்தவர் கொட்டாவி விட்டபடி தன் கண்களை மூடினார். ஓகே ஹரி, அவ்வளோதானே, நாம் இதை எடுத்துகிட்டு போகலாமா என்று சந்தனா அதை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதற்காக அந்த பெட்டியை தூக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவள் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தும் அந்த பெட்டியை அங்கிருந்து ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியவில்லை. இப்போது அக்ஷரா மற்றும் செல்வாவின் கண்களில் ஒரு சுவாரஸ்யம் தெரிய அந்த வாளில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி என்பதை கவனமாக பார்க்க தொடங்கினார்கள். அவர்கள் மூவரில் சந்தனா கொஞ்சம் சிறிய உருவமாக இருந்தாலும் அவள் நல்ல ஸ்ட்ராங்கானவள் தான் என்பது பார்க்கும்போதே தெரியும். அப்புறம் ஏன் அந்த பெட்டியை அவளால் எடுக்க முடியவில்லை என்று அவர்களுக்கு புரியவில்லை. என்னோட வாள் அதுக்கு பொருத்தமானவங்க கிட்ட தான் போய் சேரும்னு நான் தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நீங்கள் அதை கேட்கலையா என்ற கடைக்காரர் லேசான எரிச்சலுடன் சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார். சரி, அப்போ நான் ட்ரை பண்ணுறேன் சொன்ன ஹரிஷ் இந்த பெட்டியின் மீது கை வைக்க படக்கென அந்த கடைக்காரர் கண்களை திறந்து பார்த்தார். அவரது உதட்டோரத்தில் ஒரு மர்மமான சிரிப்பு தோன்றியது. அதே நேரத்தில் அந்த பெட்டியின் மீது கை வைத்த ஹரிஷின் முகத்தில் ரியாக்ஷன்கள் மாறத் தொடங்க அவன் சிறிது நடுக்கத்தை உணர்ந்தான்.
இப்போது அந்த மரப்பெட்டி ஈஸியாக நகர்ந்தது. தேங்க்ஸ் சார் என்று திடீரென்று ஹரிஷ் உணர்ச்சி வசப்பட்டு கூற, நீங்கள் கேட்ட பொருளை வாங்கியாச்சுன்னா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க, என் தூக்கத்தை கெடுத்துட்ருக்கீங்க என்ற கடைக்காரர், இந்தா இந்த அட்டையை எடுத்துகிட்டு போ என்று பிளாக் கார்டை ஹரிஷிடம் தூக்கி போட அதை கேட்ச் பிடித்தவன் தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து கொண்டான். ஹரிஷ் அந்த பெட்டியை தூக்குவதை அலட்சியமான பார்வையில் கவனித்தவர் மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார். அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தவர்களுக்குத்தான் ஒரே குழப்பமாக இருந்தது. இஷ்டத்திற்கு விலையை மாற்றி மாற்றி பேசியவர் கடைசியில் ஒரு பைசா கூட வாங்காமல் அந்த வாளை கொடுத்ததன் காரணம் அவர்களுக்கு விளங்கவில்லை. ஆனால் ஹரிஷுக்கு மட்டும் ஏதோ ஒரு வகையில் அவர் தன்னை சோதித்து பார்த்திருக்கிறார் என்பது புரிந்தது. அந்த வாளிற்கு அவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அவர் விலையை மாற்றி மாற்றி கூறினார் என்பதை உணர்ந்து கொண்டவன், அவர் லட்சக்கணக்கில் சொல்லியிருந்தாலும் இந்த வாளை நான் வாங்கி தான் இருக்க போகிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். இந்த அளவிற்கு அந்த வாள் அவனுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. கடையிலிருந்து வெளியே வந்த நால்வரும் ஒன்றாக சாப்பிடச் சென்றார்கள். சாப்பிட்டு முடித்ததும் செல்வாவை அக்ஷரா அழைத்து கொண்டு செல்ல, அவ்வளவு நேரம் தனக்காக நேரம் செலவழித்த சந்தனாவை சர்ப்ரைஸ் செய்யும் வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்த ஹரிஷ் அவளுக்கு பிடித்த சினிமாவிற்கு அழைத்து சென்றான். கடைசியாக அன்றைய நாள் முழுவதையும் ஒன்றாக கழித்த மகிழ்ச்சியுடன் இருவரும் வீட்டிற்கு திரும்பினார்கள். அவர்கள் வாழ்நாளில் மிக சந்தோஷமாக கழித்த நாள் அதுவாகத்தான் இருந்தது. ஹரிஷிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்க நினைத்த சந்தனா அலைந்து திரிந்து விட்டு வந்த அலுப்பில் தன்னையும் மீறி உறங்கிவிட, ஹரிஷ் தான் வாங்கி கொண்டு வந்த அந்த வாளை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்பினான். சந்தனா நன்றாக உறங்கிவிட்டதை உறுதிப்படுத்தியவன் கவனமாக வீட்டை பூட்டிவிட்டு அந்த வாள் இருந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சீக்ரெட் பிளேஸிற்கு கிளம்பினான். அங்கு கேரேஜில் காரை நிறுத்திவிட்டு அவசரமாக உள்ளே நுழைந்த ஹரிஷ் அப்படியே அதிர்ந்து நின்றான். ஏனென்றால் ஹாலில் இருந்த அவனுடைய சேரில் ஒரு நிழல் உருவம் சத்தமில்லாமல் அமர்ந்திருந்தது. யாரது கேட்ட ஹரிஷின் மூளைக்குள் சட்டென்று ஒரு ஜாக்கிரதை உணர்வு தோன்ற, கூடவே லேசான பதட்டமும் வந்தது. இதுவரை இந்த இடத்தை பற்றி அவன் யாரிடமும் சொன்னதில்லை. அதனால் அந்த நிழல் உருவம் யார் என்று அவனால் சரியாக யூகிக்க முடியவில்லை. வேகமாக சுவிட்ச் பாக்ஸை தேடி அவன் லைட்டை போட, அதே செகண்டில் அந்த சேரில் இருந்து எழுந்த அவனுடைய குரு, எதுக்காக இவ்வளோ அதிர்ச்சியாகிற ஹரிஷ்? இந்த இடத்துக்கு உன்னையும் என்னையும் விட்டால் யார் வரப்போறா என்று கேட்டார். குரு, நீங்களா? ஆமாம், நீங்கள் இங்கே வரப்போறீங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் கூட யாரோ திருடன் தான் உள்ளே வந்துட்டான்னு நினச்சி பயந்துட்டேன் என்ற ஹரிஷ் பாக்கெட்டில் இருந்து எடுத்த கத்தியை மீண்டும் உள்ளேயே வைத்தான். நீ உள்ளே வந்த 2வது செகண்டே என்னை சுலபமாக கண்டுபிடிச்சிருக்கலாம். உனக்கு நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே காற்றுல பறக்க விட்டுட்டியா ஹரிஷ்? குரு அவனை கூர்மையாக பார்த்தபடி கேட்டார்.